ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோடு திக்கி. ஸோ இன்றைக்கி வந்து டே 65க்கான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா ஃபிபோனாக்கி சீரீஸ். ஸோ ஃபிபோனாக்கி சீரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ரெண்டு பொசிஷனுக்கான நம்பர் வந்து என்ன அப்படின்னா 0 and 1. ஓகே, ஸோ 0th பொசிஷனில் 0 இருக்கும், ஃபஸ்ட்டு பொசிஷனில் 1 இருக்கும். ஸோ இப்போ அடுத்து இந்த சீரியஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறது தான் சீரியஸ். ஸோ இப்போ இந்த சீரீஸில் அடுத்த இருக்க நம்பர் என்ன வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க 2 நம்பர்ஸோட சம். ஸோ இப்போ இதுக்கு இந்த பொசிஷனில் என்ன நம்பர் வரும் அப்படின்னா இது ரெண்டுத்தோட சம்மு தான் அங்கே வரும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 + 1 1. ஸோ அடுத்து இந்த சீரீஸில் அடுத்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க 2 பிளேஸ் இந்த ஒன்னையும் ஆட் பண்ணி 2 அப்படின்னு நமக்கு வந்து வரும். இப்போ இந்த சீரிஸ் இந்த பொசிஷனுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க 1 + 2 3, இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 + 3 5, அப்புறம் 3 + 5 8, அப்புறம் 8 + 5 13. இந்த மாதிரி வந்து இந்த சீரீஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ முன்னாடி ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஃபிக்ஸ்டு. இந்த பொசிஷன் பேர் வந்து 0th பொசிஷன், இந்த பொசிஷன் பேர் ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எய்தர் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை நீ பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க அப் டு சம் பொசிஷன் வர. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்து அந்த பொசிஷனில் என்ன நம்பர் வரும் அப்படின்றது மெயினாக வந்து நம்ம இந்த ப்ராப்ளமுக்கு சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0th பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு 0ன்றது தெரியும். ஓகே, ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட். ஸோ அதேமாதிரி செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஓகே, செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. ஓகே, அடுத்து ஃபோர்த் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஃபிஃப்த்து பொசிஷனில் என்ன இருக்குன்னு கேட்டால் 5 இருக்குது. ஓகே, அப்புறம் 6th பொசிஷனில் 8 இருக்குது, 7th பொசிஷனில் 13 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொசிஷனை வந்து நமக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க. நமக்கு அந்த பொசிஷனில் என்ன ஃபிபோனாக்கி நம்பர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம் வந்து ஃபைண்ட் பண்ணி சொல்லணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஐட்ரேட்டிவ் அப்ரோச். ஸோ ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சுன்னா நம்ம லூப் போடுறோம் இல்லையா, அந்த லூப் போட்டு இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது ஐட்ரேட்டிவ் அப்ரோச். ஸோ இன்னொரு அப்ரோச் இருக்குது என்ன அப்படின்னா ரெக்கர்சிவ். ஸோ நம்ம ரெக்கர்சன் லாஸ்ட்டு ஃபியூ வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஸோ ரெக்கர்சன் யூஸ் பண்ணியும் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ 0 and 1 வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ மூணாவது அடுத்து ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா, அந்த பொசிஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பர் தெரிஞ்சால் போதும். அதாவது முன்னாடி நம்பர் தெரியணும், P1 வச்சுக்கிறேன், அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தெரியணும், P2. ஸோ இந்த P1 and P2 தெரிஞ்சால் மட்டும்தான் கரண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கரண்ட் வேல்யூ என்ன? ஜஸ்ட் C = P1 + P2. ஓகேவா? ஸோ Pனா ப்ரீவியஸ்ன்றதுக்காக வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் 1 ப்ரீவியஸ் 2 வந்துட்டு நமக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து கரண்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ C என்ன அப்படின்னா 1. ஓகே, ஸோ இப்போ இந்த பொசிஷன், இப்போ அதுக்கு அடுத்து இருக்க பொசிஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பொசிஷனுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த பொசிஷனுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிறது என்னவா மாறிடும்? P1 மாறிடும். ஓகேவா? இது வந்து என்னவா மாறும்? P1 மாறும். இந்த ஆல்ரெடி P1 இருக்கிறது வந்து P2 மாறும். ஓகேவா? ஸோ அப்போ அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது? ஸோ P2 அப்படிங்கிறது வந்து என்னவா மாறும் அப்படின்னா இந்த 0ல் இருந்துட்டு இந்த 1க்கு வந்து வந்துடும். ஸோ P2 = P1. ஸோ P1 இந்த 1 வேல்யூ வந்து P2க்கு வந்து பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா P2 மாறிடுச்சு. இது என்ன C என்னவா மாறிடுச்சு அப்படின்னா P1 மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் P1, இதுதான் P2. ஓகேவா? ஸோ இப்போ P1 = C. ஸோ இப்போ அகைன் திரும்ப என்ன பண்ணணும்? இதே தான். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்டெப்ஸை இங்கே மறுபடியும் ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கரண்ட் பொசிஷனில் C என்ன வரும்? P1 + P2. இப்போ 1 + 1 2. ஓகே, அடுத்து என்ன? P2 = P1. ஸோ இப்போ இந்த 1 என்னவா மாறப்போகுது, இந்த 2 என்னவா மாறப்போகுது அப்படின்னா P1 மாறப்போகுது. இந்த 1 என்னவா மாறப்போகுதுன்னா P2 மாறப்போகுது. ஓகே, அடுத்த பொசிஷன். ஸோ P1 P2ங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கரண்ட் பொசிஷனில் இருக்குது
நம்மளோட கரண்ட் என்ன வேல்யூ என்ன பொசிஷனோ அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டு தான். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை நம்ம திரும்ப திரும்ப ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம லூப் யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ எப்படி இருக்கும் கோட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து P2 ஆர் P1. ஓகேவா? ஸோ P2ன்னு வச்சுக்கிறேன். P2 வந்து என்ன அப்படின்னா 0. ஸோ P1 என்ன அப்படின்னா 1. ஓகே. ஸோ வைல் லூப் போடணும் ஆர் ஃபார் லூப் சம்திங், நான் லூப்புன்னு போட்டுக்கிறேன், மேபி லூப் போடணும். ஸோ லூப் எது வர போடணும் அப்படின்னா, எதுலேருந்து எது வர அப்படின்னா, இப்போ நம்ம இது 0th பொசிஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இது ஃபஸ்ட்டு பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம லூப் போடுறது எதுலேருந்து போடணும் அப்படின்னா செகண்ட் பொசிஷன்லேருந்து போடணும். ஸோ இப்போ இன்கேஸ் என்னன்றது நமக்கு இன்புட்டாக வருது அப்படின்னா N5 அப்படின்றது 5th பொசிஷனில் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 5th பொசிஷனில் வந்து 5 இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 0th பொசிஷனில் 0ன்றதை ஃபைன் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு பொசிஷனில் 1ன்றதும் ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ செகண்ட் பொசிஷனில் இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ லூப் வந்து எங்கன்னா 2 to n. ஓகேவா? ஸோ 2லேருந்து n வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே தான் கரண்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதாவது செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் தேர்டு, அப்புறம் ஃபோர்த்து, அப்புறம் ஃபிஃப்த்து, அந்த மாதிரி n வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் பொசிஷனில் என்ன இருக்கணும், P1 + P2, அதாவது ப்ரீவியஸ் 1 அண்ட் ப்ரீவியஸ் 2. ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் P2 = P1, P1 = கரண்ட். ஓகே. ஸோ இந்த லூப் வந்து முடிஞ்சு வெளியே வரும்போது நமக்கு கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் C, இந்த Cயில் வந்து நமக்கு தேவையான ஃபிபோனாக்கி வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ n வந்து நான் 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ வேரியபிள்ஸ் வந்து ஃபஸ்ட் என்ன இருக்குது, P1 அண்ட் P2. ஓகே. ஸோ P2ல் 0 இருக்குது, P1ல் 1 இருக்குது. ஓகே. ஸோ லூப் வந்து 2லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆக போகுது. ஸோ 2லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆக போகுது. ஸோ C வந்து என்னவா மாறுது, P1 + P2 1. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன, P2 என்னவா மாறுது, P1 நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ P2 வந்து 1, இந்த 1 வந்து வந்துருச்சுங்க. சாரி, P2 = P1ஓட வேல்யூ 1. ஸோ P1ல் என்ன வரப்போகுதுன்னா Cயோட வேல்யூ, அதாவது Cயோட வேல்யூ என்னென்னா 1. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் ஐட்ரேஷன். அடுத்து வந்து தேர்ட் ஐட்ரேஷனில் என்ன வரப்போகுது, C வந்து P1 + P2. ஸோ 2 வருதா. அடுத்து P2 வந்து என்ன வரும், P1ஓட வேல்யூ 1. ஓகே. அடுத்து P1 வந்து Cயில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஓகேவா? ஸோ 2. ஸோ தேர்ட் ஐட்ரேஷனில் நமக்கு கரண்ட்டில் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ ஃபோர்த் ஐட்ரேஷன், ஆக்சுவலி தேர்ட் பொசிஷனில் 2 தான் இருக்குங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ 0 1 1 2. ஓகேவா? ஸோ இது 0th பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், இது வந்து செகண்ட் பொசிஷன், இது வந்து தேர்டு பொசிஷன். ஸோ தேர்டு பொசிஷன் என்ன இருக்குது, 2 தான் இருக்குது, நீ 2 தான் வந்திருக்கு. செகண்ட் பொசிஷன் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ C என்னவா இருக்கும், P1 + P2. ஸோ 3. ஸோ P2 = P1. P1ஓட வேல்யூ வந்து 2. P1 = Cயோட வேல்யூ 3. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டு ஃபிஃப்த் ஐட்ரேஷன், ஃபிஃப்த் நம்பருக்கு வரும். ஃபிஃப்த் பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ C = P2 + P1. ஸோ என்ன அப்படின்னா 5. ஸோ அதுக்கப்புறம் P2 வந்து என்னவா மாறும்னா 3ஆக மாறும், P1 வந்து 5ஆக மாறும். ஓகேவா? ஸோ இந்த Cயில் என்ன இருக்குது, இந்த லூப் முடிஞ்சிடும் 5ஓட. ஸோ Cயில் என்ன இருக்குன்னா 5 இருக்குது. ஸோ இந்த 5 தான் நமக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன வரும், 3 வரும், 5 வரும். ஸோ இது ஃபோர்த் பொசிஷன், இது வந்து ஃபிஃப்த் பொசிஷன். ஃபிஃப்த் பொசிஷனில் வந்து நமக்கு 5 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் நம்ம வந்து ஒரு ஃபிபோனாக்கியோட பொசிஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே. ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுது அப்படின்னாலே நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் ஃபிபோனாக்கி சீரியஸ் ப்ரோக்ராமை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா ரெக்கர்சிவ் அப்ரோச்சாக நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது. ஓகே. ஸோ ரெக்கர்சிவ், ஓகேவா? ஸோ நீங்கள் ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் வந்து என்ன அப்படின்னா நம்ம nth பொசிஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி n-1th, அதாவது ஃபிஃப்த்து பொசிஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபோர்த்து பொசிஷனை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அப்புறம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தேர்டு பொசிஷனை கண்டுபிடிச்சிருப்போம், அதுக்கு முன்னாடியே செகண்ட் பொசிஷன், அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டிலேருந்து 1 2 3 4ன்னு கண்டுபிடிச்சிட்டு போகிறது ஐட்ரேட்டிவ் அப்ரோச். ஸோ இந்த ரெக்கர்சிவ் அப்ரோச் என்னென்னா அப்படியே ரிவர்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிபோனாக்கி 5 அப்படின்னு தெரியணும் அப்படின்னா ஃபிபோனாக்கி 4 என்ன அப்படின்றத நம்ம கேட்போம்.
ஃபிபோனாக்கி 4 என்னன்னு தெரியணும் அப்படின்னா ஃபிபோனாக்கி 3 என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபிபோனாக்கி அப்படின்றது ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்னென்னா ஒரு நம்பர், அதாவது n அப்படிங்கிறத நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபிபோனாக்கி 5 அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா ஃபிபோனாக்கி 4 என்னன்னு தெரியணும், ப்ளஸ் ஃபிபோனாக்கி 3 என்னன்னு தெரியணும். ஓகேவா? இப்போ ஃபிபோனாக்கி 4 என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா ஃபிபோனாக்கி 3 என்னன்னு தெரியணும் அண்ட் ஃபிபோனாக்கி 2 என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்கும். எது வர போகும் அப்படின்னா பேஸ் கண்டிஷன். ரெக்கர்சிவ்னாலே பேஸ் கண்டிஷன் வேணும் இல்லையா? ஸோ பேஸ் கண்டிஷன்னா ஃபிபோனாக்கி 0 அண்ட் ஃபிபோனாக்கி 1. ஃபிபோனாக்கி 1 ரீச் பண்ணிட்டாலும் 0 ரீச் பண்ணிட்டாலும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளால் போகக்கூடாது. ஸோ இப்போ ஃபிபோனாக்கி 3 இருக்கு இல்லையா? ஃபிபோனாக்கி 3 வேணும் அப்படின்னா 2 ப்ளஸ் ஃபிபோனாக்கி 1. ஓகே, இப்போ ஃபிபோனாக்கி 2 வேணும் அப்படின்னா ஃபிபோனாக்கி 1 ப்ளஸ் ஃபிபோனாக்கி 0. ஓகே, ஸோ இப்போ ஃபிபோனாக்கி 1 என்ன? ஓகே, ஸோ இப்போ ஃபிபோனாக்கி 1 என்ன? ஃபிபோனாக்கி 0 என்ன? ஃபிபோனாக்கி 1ன்றது ஃபிக்ஸ்டு, கரெக்டாக? ஃபிபோனாக்கி 1 அப்படிங்கிறது 1, ஃபிபோனாக்கி 0 அப்படிங்கிறது 0. ஓகே, ஸோ இப்போ 1 இது வந்து 1ன்னு தெரிஞ்சிடும், இது வந்து 0ன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 வருது. ஸோ இந்த 1 தான் இந்த ஃபிபோனாக்கி 2 இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இப்போ ஃபிபோனாக்கி 2 அப்படி என்னவா மாறிடுச்சு? 1ஆக மாறிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது? ஃபிபோனாக்கி 1 என்னன்னு கேட்குறோம். ஸோ ஃபிபோனாக்கி 1 என்ன? இது வந்து 1. ஸோ இப்போ இந்த 1 + 1 ஆட் ஆகி ஃபிபோனாக்கி 3க்கு போகும். ஸோ ஃபிபோனாக்கி 3 என்ன அப்படின்னா இது 1 + 1 2. ஓகேவா? ஸோ ஃபிபோனாக்கி 3 வந்து 2ன்றதை இங்கே வச்சுக்கும். அடுத்து இங்கே பக்கம் என்ன இருக்குது? ப்ளஸ் போட்டு ஃபிபோனாக்கி 2 என்னன்னு கேட்குறோம். ஸோ இது அகைன் ஃபிபோனாக்கி 2 என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிபோனாக்கி 1 ப்ளஸ் ஃபிபோனாக்கி 0 அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபிபோனாக்கி 1 என்ன? 1, ஃபிபோனாக்கி 0 0. இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 1 + 0 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சேர்ந்து இங்கே வந்து என்ன இருக்குது? 2 இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ இப்போ 2 + 1 3. ஸோ ஃபிபோனாக்கி இந்த ரெண்டுதும் சேர்ந்து நமக்கு ஃபிபோனாக்கி 4ல் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா 3 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபிபோனாக்கி 4 என்ன அப்படின்னா 3. ஓகே, அப்படி ஆப்போசிட்டில் இந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஃபிபோனாக்கி 3 இருக்குது. ஸோ ஃபிபோனாக்கி 3 வந்து என்ன கேட்கும்? ஃபிபோனாக்கி 2 கேட்கும். ஓகே, அப்புறம் ஃபிபோனாக்கி 1 கேட்கும். ஸோ இது மறுபடியும் ஒன்று ரெக்கர்சிவாக போயிட்டு நம்ம ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபிபோனாக்கி 3. ஸோ ஃபிபோனாக்கி 3யோட வேல்யூ என்னென்னா 2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2 + 3 3 + 2 5. ஸோ இப்போ இதுதான் ஃபைனலி 5 அப்படின்னு நமக்கு ஆன்சராக நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஃபைனலி இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெக்கர்சிவாகவும் நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். பட் இந்த ப்ராப்ளமை பொறுத்தவரை ரெக்கர்சிவாக சால்வ் பண்ணுறதுல நமக்கு சில பிரச்சனை இருக்குது. பட் அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து லேட்டராக பார்க்கலாம். பட் ஃபிபோனாக்கி சிம்பிள் ப்ராப்ளமை எப்படி ரெக்கர்சிவில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் லாஜிக். ஸோ இப்படி தான் போகும். இது எப்படி நம்ம லாஜிக்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபிபோனாக்கி அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்கு வந்து நம்ம என்ன இன்புட் வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபிபோனாக்கி அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து n அப்படிங்கிறது இன்புட். இப்போ இந்த n அனுப்புகிற n வந்து ஃபிபோனாக்கி 0வாக இருக்கலாம், இல்லை ஃபிபோனாக்கி 1ஆக இருக்கலாம். ஸோ இப்போ n இஃப் n = 0 ஆர் n = 1 அப்படின்னா நம்ம எதுவுமே ஃபர்தராக கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஸோ ரிட்டன் n. ஓகேவா? ஸோ அதாவது 0வாக வந்துச்சுன்னா 0, 1ஆக வந்துச்சுன்னா 1 அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் ஃபிக்ஸ்டு பேஸ் கண்டிஷன். நம்மளோட பேஸ் கண்டிஷனே இதுதான். இப்போ இன்கேஸ் ஃபிபோனாக்கி 2 வருது அப்படின்னா ஃபிபோனாக்கி 2 வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2 வருதுன்னா இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகாது. ஸோ 2 வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபிபோனாக்கி 1 என்னன்னு தெரியணும், ப்ளஸ் ஃபிபோனாக்கி 0 என்னன்னு தெரியணும், விச் இஸ் நத்திங் பட் 2 வந்துட்டு -1. கரெக்டாக? ஃபிபோனாக்கி n-1 ப்ளஸ் ஃபிபோனாக்கி n-2. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க பொசிஷன் அதாவது n-1, அதுக்கு முன்னாடி இருக்க பொசிஷன் அதாவது n-2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் தெரிஞ்சிச்சுனா தான் என்னால் கரண்ட் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம அதை வந்து கால் பண்ணணும். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபிபோனாக்கி n-1 என்னன்னு எனக்கு தெரியணும், ப்ளஸ் ஃபிபோனாக்கி n-2 என்னன்னு எனக்கு தெரியணும்.
ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் கோடு தான் ரெக்கர்சிவாக போடுறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கோடாக நமக்கு வந்து தெரியும். ஸோ 5ன்னு கொடுத்தோம் இல்லையா, 5ன்னு கொடுத்ததுக்கே ரொம்ப ரொம்ப டெப்த்தாக போகுது. இன்னும் பெரிய நம்பர்ஸ்லாம் கொடுத்தோன்னா இன்னும் டெப்த்தாக போகும். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஃபிபோனாக்கி 3ன்றது கண்டுபிடிச்சிட்டோம். அகைன் நம்ம ஃபிபோனாக்கி 3யை வந்து கண்டுபிடிப்போம். மல்டிபிள் டைம்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இது பேசிக்காக ஒரு இன்எஃபிஷியண்ட்டான சொல்யூஷன் தான். பட் இதை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக லேட்டராக பார்க்கலாம். அதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. மெமோரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஃபிபோனாக்கி சீரியஸை நம்மளால் ஐட்ரேட்டிவாகவும் எழுத தெரியணும், அது எப்படி ரெக்கர்சிவாகவும் நமக்கு எப்படி எழுத தெரியணும், அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே வந்து இந்த 2 அப்ரோச்சையும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இதோட கோடு பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பேக் டு VS கோட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் ஃபிபோனாக்கி சீரீஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஐட்ரேட்டிவ், மேபி ஃபிபோனாக்கினே போடுறேன், ஃபிபோ ஐட்ரேட்டிவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இன்புட் என்ன அப்படின்னா அகைன் நம்பர் தான், நமக்கு n அப்படிங்கிறது தான் இன்புட்டாக வரும். ரிட்டர்ன் வந்து ஒரு நம்பர் தான். ஸோ ஃபிபோனாக்கி ஐட்ரேட்டிவில் 5ன்றதை அனுப்புகிறேன். ஸோ 5ஓட அதை அப்படியே கன்சோலில் வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லூப் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஐட்ரேட்டிவ் அப்ரோச். ஸோ ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் நமக்கு வந்து சீரீஸ் இந்த மாதிரி இருக்கும். 0 1 1 அப்புறம் 2 அப்புறம் 3 அப்புறம் 5 அப்புறம் 8 13. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை நம்ம வந்து வேணும். அப்போ தான் நம்ம அடுத்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன அப்படின்னா, இஃப் n ஈக்குவல் டு 0 ஆர் n ஈக்குவல் டு 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இமிடியேட்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம் n. ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு வந்து வரப்போகுது. இப்போ n வந்து 2க்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம லூப் போட போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ இதை P1 இதை P2 ஆர் இதை P1 அதை P2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ P1 அப்படிங்கிறது 1, அதாவது P1 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் 1. ஓகே, ப்ரீவியஸ் வேல்யூ. அடுத்து ப்ரீவியஸ் செகண்ட் வேல்யூ, அது வந்து 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம லூப் எந்தெந்த பொசிஷன், இப்போ 0 பொசிஷன் 1 பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்கேஸ் 2 பொசிஷன் வேணும் அப்படின்னா நம்ம லூப் போடணும். எது வரை போடணும்? 2 வரைக்கும் போடணும். 2லேருந்து 2 வரைக்கும். ஸோ இப்போ இந்த தேர்ட் பொசிஷன் வேணும்னா இதுலேருந்து இது வரைக்கும் போடணும். ஓகேவா? ஸோ வைல் போடலாம், இல்லை ஃபார் போடனாலும் ஓகே தான். ஓகே, நம்ம எது வரை லூப் போடுறோம் அப்படின்னா மேபி நான் ஃபார் போட்டுக்கிறேன். ஃபார் லெட் i ஈக்குவல் டு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஓகே, அண்ட் i ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, டன். ஸோ லூப் வந்து எவ்வளோ டைம்ஸ் நடக்கும்? கொடுக்குற பொசிஷன் அதுலேருந்து 2லேருந்து அந்த பொசிஷன் வரைக்கும் நடக்கும். 5 அப்படின்னா 2 3 4 5 வரைக்கும் நடக்கும். ஸோ இப்போ செகண்ட் பொசிஷன் i வந்து 2ஆக இருக்கும்போது செகண்ட் பொசிஷனோட வேல்யூ என்ன அப்படின்றது கிடைக்கும். ஸோ நான் i ஈக்குவல் டு 2னே போடுறேன். i ஈக்குவல் டு 2. ஓகே, ஐன்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இது எனக்கு வந்து i வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ அந்த ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 வேல்யூ இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தோட சம்மு தான் ஐயோட வேல்யூ. ஓகே, ஸோ கரண்ட் பொசிஷனோட வேல்யூ வந்து ப்ரீவியஸ் வேல்யூவோட 2 வேல்யூஸோட சம். அதுதான் இந்த கரண்ட் வேல்யூவோட, மேபி இதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு ஓகே அதை வந்து இதில் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணி வர்றது தான் கரண்ட் வேல்யூ. இப்போ அடுத்த ஐட்ரேஷன் i3ன்னு போகும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வேல்யூ வந்து ப்ரீவியஸ் 1ஆக மாறணும். ஓகே, கரண்ட் வேல்யூ வந்து ப்ரீவியஸ் 1ஆக மாறணும். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் 2 இருக்க வேல்யூ வந்து ப்ரீவியஸ் 1ஆக வந்து மாறணும். ஓகே, ஸோ இந்த 2 சேஞ்ச் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலி இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் 1ல் இருக்க வேல்யூ வந்து ஆர் கரண்ட்டில் இருக்க வேல்யூ வந்து நமக்கு தேவையான ஃபிபோனாக்கி அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ ரிட்டன் ப்ரீவியஸ் 1. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ரன் பண்ணுறேன். நோடு 65. ஓகே, ஸோ i வந்து 2 அப்படின்னா செகண்ட் பொசிஷன், அதில் வந்து 1 இருக்குது. ஓகே, அடுத்து i3.
அதுக்கு அடுத்த பொசிஷன். ஸோ அது வந்து 2. அடுத்து I4 3 வருது, அப்புறம் 5 வருது. மேபி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதில் வந்துட்டு ப்ரீவியஸ் 1ஐயும் ப்ரீவியஸ் 2ஐயும் அண்ட் கரண்ட் வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எப்படின்றது புரியும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் 1 வந்து 0. மேபி நான் இதை இப்படி போடணும். ஓகே, ப்ரீவியஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 0 1 அப்படின்னு இருக்குது. 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 1. ஓகே, அடுத்து 1 1 வந்துருச்சு. 1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 2. அடுத்து 1 2 1 2 3 2 3 5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சில் நம்ம ஃபிபோனாக்கி சீரியஸாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் அடுத்து பார்த்தது வந்து ரெக்கர்சிவ் அப்ரோச். ஸோ ரெக்கர்சிவ் அப்ரோச் ஆக்சுவலி இதை விட சிம்பிள் தான். ஃபிபோ ஜஸ்ட் நான் ஃபிபோனே போட்டுக்கிறேன், ஃபிபோனாக்கி. ஓகே, ஃபிபோ பி ரெக்கர்சிவ். ஓகே, ஃபிபோ. ஸோ ஃபிபோ என். ஓகே, ஸோ இதுக்கும் அதே என் அப்படிங்கிறது தான் இன்புட்டாக வரும். இது ரொம்ப சிம்பிள். நம்ம அதே கண்டிஷன், இஃப் என் வந்து 0 ஆர் என் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் என். ஓகே, இல்லை அப்படின்னா எனக்கு என் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க 2 வேல்யூவோட ஃபிபோனாக்கி வேல்யூ என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ ரிட்டன் ஃபிபோனாக்கி n-1 அண்ட் ஃபிபோனாக்கி n-2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஃபிபோ. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ அதே அவுட்புட் தான் வரும், ஜஸ்ட் ரெக்கர்சிவில் இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 5 மேபி நான் அதுக்கு அடுத்து 5க்கு அப்புறம் என்ன வரும்னா 8 வரும். ஓகேவா? ஸோ இப்போ 6th பொசிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிபோனாக்கி ப்ராப்ளம் வந்து போத் அப்ரோச் ஐட்ரேட்டிவ்லையும் அண்ட் ரெக்கர்சிவ் அப்ரோச்லையும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோடிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் கோடு வித் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணி விடுங்க.